இந்த சுக்கிரஹோரையில் நம்ம குபேர பூஜை பண்ணுறதும் அன்றைய நாளில் ரொம்ப சிறப்பு. இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் சுக்கிரவாரத்தில் இந்த புத்துக்கு பால் தெளிக்கக்கூடிய ஒரு முறை ஏன் நம்ம கடைபிடிக்கிறோம், இது ஏன் நம்மளுடைய வழக்கத்தில் இருக்குன்னா, ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணுறதோ இல்லை சூரிய வழிபாடு தினமும் பண்ணுறது ரொம்ப நல்லது. மகர மாதம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். 3 முறை அந்த சில்லறையெல்லாம் கையால் அப்படியே அள்ளி அதை அந்த சத்தம் வர அளவுக்கு பண்ணணுமா. அப்படின்னா குபேரனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான அவர் அப்படியே நம்ம கேட்குற வரத்தை கொடுப்பாரு. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். தை வெள்ளிக்கிழமையினுடைய பெருமைகளும் அன்று செய்ய வேண்டிய பூஜை முறைகளும். இந்த தை வெள்ளிக்கிழமை இந்த வருடம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி கடைசி தை வெள்ளியாக அமைகிறது. அதுக்கு அடுத்த வாரம் நமக்கு மாசி மாதம் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த தை வெள்ளிக்கிழமை என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாகவே உத்தராயண புண்ணிய காலத்துலேயும் சரி தட்சிணாயன புண்ணிய காலத்துலேயும் சரி வாரங்களுக்குன்னு சில பெருமைகள் உண்டு. இப்போ ஆடி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு பலம் அதிகம். இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் பார்த்திங்கன்னா தை மாதத்தில் வெள்ளிக்கிழமைக்கு சுக்கிரவாரத்திற்கு பலம் ரொம்ப அதிகம். அதனால தான் தை வெள்ளிக்கிழமையில் அநேக பூஜைகள் கோவில்களில் செய்கிறதாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணணும்னா தை வெள்ளிக்கிழமையை நம்ம தேர்ந்தெடுப்போம். ஆடி மாதத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷம். ஸோ ஒரு குலதெய்வம் வணங்குறதோ கன்னி பூஜை பண்ணுறதோ பூமி சார்ந்த விஷயங்கள் நமக்கு வரணுங்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் பண்ணுவோம். இந்த தை மாதத்தில் சுக்கிரவாரம் ஏன் ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை மாதத்தில் சூரியன் மகர ராசியில் இருப்பார். சூரியன் எப்பொழுதுமே என்னென்னா சுக்கிரனும் கூடவே இருப்பார், புத பகவானும் கூடவே இருப்பாங்க. ஏன்னா சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் அந்த இடைவெளி பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு தான். அண்ட் சூரியன் சுக்கிரனினுடைய அந்த காம்பினேஷன் ஜாதக ரீதியாகவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல திருமணம் நடக்கிறதுக்கோ ஒரு நல்ல ஆரோக்கியம் இருக்கிறதுக்கோ இந்த 2 கிரகங்களினுடைய சேர்க்கை ரொம்ப முக்கியமாக ஜோதிடத்திலையும் கருதப்படுகிறது. அப்போ இந்த சுக்கிரவாரத்தில் இந்த தை மாதத்தில் சுக்கிரவாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா புத்துக்கு பால் தெளிக்கிறது அப்படிங்கிறது வச்சுருப்பாங்க. இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் சுக்கிரவாரத்தில் இந்த புத்துக்கு பால் தெளிக்கக்கூடிய ஒரு முறை ஏன் நம்ம கடைபிடிக்கிறோம், இது ஏன் நம்மளுடைய வழக்கத்தில் இருக்குன்னா, நம்மளுடைய வம்சங்கள் வளரணும் அப்படிங்கிறது தான். இந்த வம்ச விருத்தி நன்றாக இருக்கணும். எப்படி ஒரு சர்ப்பம் தன்னுடைய கூட்டமாக எப்பொழுதும் இருக்கோ அதே போல் இந்த வம்சங்கள் குலம் தழைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பிரார்த்தனையே. இந்த 2 அயனங்களும் உத்தராயணமும் சரி தட்சிணாயனமும் சரி இந்த குல விருத்திக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. சூரியனினுடைய அந்த எங்கே இருக்காரோ அதோடைய ஸ்தான பலத்தை வைத்து இப்போ ஜென்ரலாக இந்த சுக்கிரவாரங்களில் நம்ம எப்படி ஒரு சூரிய வழிபாடு நம்ம காலையில் செய்கிறோம். இது எப்போவுமே ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணுறதோ இல்லை சூரிய வழிபாடு தினமும் பண்ணுறது ரொம்ப நல்லது. மகர மாதம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இந்த சுக்கிரவாரத்திலையும் நம்ம காலையில் ஃபஸ்ட்டு ஒரு சூரிய நமஸ்காரமோ இல்லை சூரியனினுடைய காயத்ரியை சொல்லிட்டு அந்த நாளுக்கான வழிபாடுகளை செய்யும்போது ஆரோக்கியமான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும். நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்திலையும் நல்ல ஒரு சுப காரியங்கள் ஒன்று அதற்கு மேலே நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதனால தான் நம்ம சுக்கிரவார வழிபாட்டை தேர்ந்தெடுக்கிறோம். இந்த தை வெள்ளிக்கிழமை, அதுவும் இது கடைசி வெள்ளிக்கிழமை, சந்திரன் நமக்கு எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா புத பகவான் வீட்டில் கன்னி ராசியில் நமக்கு இருக்கார். அன்றைய நாள் நம்மளுடைய ஜென்ரலாக ஒரு வாரத்தில் ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா கிரக நிலைகள் அன்னைக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம சங்கல்பம் பண்ணிக்கிறோம். அன்றைய திதி, அன்றைய வாரம், அன்றைய நட்சத்திரம், இது எல்லாம் சொல்லி நம்ம சங்கல்பம் பண்ணிக்கிறோம். இந்த தை மாதம் பிப்ரவரி 6ஆம் தேதி இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை கேந்திரத்தில் 3 கிரகங்கள் இருக்காங்க. சனி, குரு மற்றும் சந்திரன். இந்த 3 கிரகங்களுமே நமக்கு பாபங்கள் தீர்ந்து ஒரு தெய்வ அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தான் சனி பகவான், குரு பகவான் மற்றும் சந்திர பகவான். ஸோ சந்திரன் கன்னி ராசியில் இருக்கும் பொழுது அன்றைய நாளில் ஒரு பூஜை நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறச்சே பெண்கள் குறிப்பாக பச்சை நிறத்தில் அவங்களுடைய ஆடை அணிந்து பூஜைகளை செய்யலாம்.
என்ன பூஜைகள் அன்றைய நாளில் செய்தால் நமக்கு சிறப்பு? வெள்ளிக்கிழமைனாலே நம்ம மகாலட்சுமி தான் நமக்கு முதல்ல நினைவுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து 3 விதமான பூஜைகளை அன்றைய நாளில் எடுத்து செய்ய இந்த வெள்ளிக்கிழமை ரொம்ப ஏற்றது. முதல்ல வெள்ளிக்கிழமை அந்த சுக்கிரஹோரை காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள கடைசி வெள்ளிக்கிழமை காலையில் இந்த சுக்கிரஹோரையில் வீட்டில் விளக்கு பூஜை செய்யலாம். ஒரு சூரியன் உதிக்கக்கூடிய அந்த நேரத்தில் காலை வேளையில் சுக்கிரஹோரையில் இந்த விளக்கு பூஜை செய்யும் பொழுது விளக்கில் நீங்கள் வந்து மகாவிஷ்ணு, பிரம்மா மற்றும் சிவன் 3 பேரையுமே அதில் ஆவாகனம் பண்ணி, முப்பெரும் தேவியர்களையும் அதில் ஆவாகனம் பண்ணி அந்த விளக்கு பூஜை செய்யும் பொழுது அந்த தை வெள்ளிக்கிழமைக்கான முழு பலன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த காலையில் செய்யக்கூடிய அந்த 6லேருந்து 7 சுக்கிரஹோரையில் விளக்கு பூஜைக்கு நீங்கள் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லலாம், ஸ்லோகத்தை. மகாலட்சுமிக்கான கனகதாரா ஸ்லோகம் சொல்லலாம், மகாலட்சுமிக்கான ஸ்ரீசுக்தம் சொல்லலாம். இப்படி எந்த ஒரு மகாலட்சுமியினுடைய நீங்கள் ஸ்லோகங்களை சொல்லும் பொழுதும் வில்வத்தினால் அது அர்ச்சனை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ நீங்கள் வந்து ஒரு பச்சை நிறத்தில் நமக்கு ஆடை உடுத்தி வில்வ அர்ச்சனை பண்ணும் பொழுது மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூரணமாக அதில் வந்து கிடைக்கும். இந்த லக்ஷ்மியை ஆவாகனம் பண்ணி நம்ம ஒரு அர்ச்சனை பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்பொழுதுமே நெய்வேத்தியங்கள் நமக்கு ரொம்ப சிறப்பு இல்லையா? ஸோ காலையில் அந்த விளக்கு பூஜைக்கு நம்ம நெய்வேத்தியத்தை வந்து அந்த சிகப்பு அரிசி இருக்கும் பாருங்கள், சிகப்பு அரிசியில் புட்டு பண்ணி நெய்வேத்தியம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம் தாயாருக்கு. ஸோ நீங்கள் வந்து புட்டு வந்து நெய்வேத்தியம் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பாசி பருப்பில் வந்து வெல்லம் போட்ட நெய்வேத்தியம், ஒரு நல்ல வெல்லம் போட்ட நெய்வேத்தியம் எதுவாக இருந்தாலும் சரிதான். ஒரு சக்கரை பொங்கல் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து திருமத்துரம் கூட நெய்வேத்தியம் பண்ணலாம். அது தேன், பச்சை பால் அண்ட் பசும் நெய், இந்த 3ம் வந்து திருமத்துரம்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் நம்ம அன்றைய நாளில் காலை வேளையில் இது 6 to 7 நம்ம செய்யக்கூடிய விளக்கு பூஜை. இப்போ இந்த டைம் எனக்கு சரியில்லை, இதனால் காத்தால எழுந்து இந்த பூஜை பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு சாயங்காலம் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ 8 to 9 மாலை நேரம் 8 to 9 வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரஹோரை தான். இந்த சுக்கிரஹோரையில் நம்ம குபேர பூஜை பண்ணுறதும் அன்றைய நாளில் ரொம்ப சிறப்பு. ஏன்னா சந்திரன் வந்து கன்னி ராசியில் இருக்கும் பொழுது நம்ம இந்த குபேர பூஜையை சுக்கிரஹோரையில் செய்யறது பரிபூரண அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். இந்த குபேர பூஜையை நம்ம எப்படி செய்யணும்? பொதுவாக அந்த குபேரனுக்கு உண்டான கோலத்தை நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். அந்த கோலத்தில் போட்டுட்டு அந்த கோலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பர்ஸ் இருக்குது, அந்த நம்பர்ஸை வந்து எழுதி அந்த நம்பர் மேலே அந்த வெள்ளை கலரில் சின்ன சோழி இருக்கும் பார்த்திங்களா, அந்த நம்பர் என்ன எழுதுகிறோமோ அத்தனை சோழியை நம்ம வந்து அந்த கட்டத்தில் வைக்கிறது வந்து ரொம்ப விசேஷம். ஸோ 9 கட்டங்கள் வரும். அந்த 9 கட்டங்களில் நம்ம குபேரனுக்கான அந்த நம்பர் எழுதுவோம். அந்த நம்பரில் வந்து உள்ள அந்த சோழிகளையும் நம்ம அதில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுக்கு அடுத்தது நம்ம விளக்கேற்றுறது. சின்ன நம்ம மண்ணகல் எடுத்துக்கலாம். இந்த கட்டங்கள் நம்ம வரைகிறோம் இல்லையா, ஸோ 3 தீபங்கள் மேல்புறமும் 3 தீபங்கள் கீழ்ப்புறமும் மொத்தம் 6 விளக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷம். ஸோ மொத்தம் அந்த கட்டத்தின் மேல் பக்கம் 3, கீழ்ப்பக்கம் 3. இதில் என்ன நம்ம புது அகலாக இருக்கணும், புது மண்ணகல், அதில் நல்ல நெய் விட்டு மஞ்சள் குங்குமம் விட்டு அந்த 6 விளக்கையும் நம்ம ஏற்றிட்டு குபேரனுக்கு உண்டான காயத்ரியை ஒரு 108 முறை நம்ம ஜெபிக்கிறது ரொம்ப விசேஷம். இதில் என்ன புஷ்பங்கள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், தாமரை இதழ்களை நல்லா பிச்சுக்கோங்க, அந்த தண்டு வேண்டாம், இதழ்கள் மட்டும். ஸோ 3 மலர்களை நம்ம கலந்துக்கலாம். தாமரை இதழ்கள், அதே மாதிரி சம்பங்கி பூவு, 3வது வந்து சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய விருட்சம், இட்லி பூன்னு சொல்லுவாங்க. இது 3த்தையும் நல்லா நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து இந்த கலவையாக இருக்கக்கூடிய மலர்களால் குபேரனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணலாம். குபேரனுடைய படம் இருந்தாலும் ஓகே, இல்லை குபேரன் சிலை வச்சுருந்தாலும் ஓகே, இல்லை ரெண்டுமே இல்லைன்னா கூட வெறுன நல்ல அரிசி மாவில் அவங்களுடைய பூஜை ரூமை நல்லா மெழுகி தொடச்சிட்டு அந்த இடத்துல அரிசி மாவால் இந்த கோலத்தை போட்டு இந்த நம்பர்ஸ் எல்லாம் எழுதி அது மேலே வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சோழியை நீங்கள் வைத்து 6 தீபங்கள் ஏற்றி குபேரனினுடைய காயத்ரியை சொல்லணும். எந்த பூஜையை நம்ம ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம
விநாயகப் பெருமானினுடைய வழிபாடு நமக்கு ரொம்ப ரொம்ப வேண்டும் இல்லையா? ஸோ நீங்கள் காலையில் நம்ம சொன்ன மாதிரி 6 to 7 மகாலட்சுமிக்கான விளக்கு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா குங்குமத்தால் அந்த பிள்ளையார் பிடிச்சு வைங்க, ரொம்ப விசேஷம். சிகப்பு நிறத்தில் ஒரு வெத்தலையில் குங்குமத்தை நல்லா பிடிச்சி அதை பிள்ளையார் மாதிரி பிடிச்சி அவருக்கு முதல்ல அருகம்பல் போட்டு அவருக்கு ஒரு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு பிள்ளையார் பூஜை முடிச்சுட்டு யதாஸ்தானம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விளக்கு பூஜை பண்ணணும். மாலை நேரத்தில் நம்ம குபேர பூஜை பண்ணுறோம் இல்லையா? குபேர பூஜை பண்ணும் பொழுது சந்தனத்தால் நாம் பிள்ளையார் பிடிக்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ குபேரனுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாலட்சுமி தாயாருக்காக இருந்தாலும் சரி, குபேரனுக்காக சரி, வாசனை திரவியங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த சந்தனத்திலே நம்ம கொஞ்சம் அத்தர், அதே மாதிரி ஜவ்வாது, இது அரகஜா, இது எல்லாத்தையும் கலந்து ஒரு நல்ல வாசனை பிள்ளையாரை பிடிச்சி வச்சு குபேரனினுடைய பூஜையை நம்ம பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஸோ குபேரனுக்குமே பச்சை நிறம் தான் அவருக்கு ரொம்ப ஒரு இஷ்டமான நிறம் கூட. நம்ம எதுக்காக பச்சை நிறம் கட்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், பச்சை நிறம் அப்படிங்கிறது வளமையை குறிக்கும், ப்ராஸ்பெரிட்டின்னு சொல்லுவோம். அதனால் பச்சை நிறத்தில் நம்ம வஸ்திரம் கட்டிண்டு அந்த பூஜையும் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நல்ல வளமான வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் இது சுக்கிரஹோரையில் செய்யும் பொழுது இதனுடைய இந்த பூஜா பலன் நமக்கு பல மடங்கு அது அபிவிருத்தி உண்டு அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. குபேர பூஜை பண்ணுறோம், இவருக்கு என்ன நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பச்சை பயிறு இருக்கு இல்லையா, அந்த பச்சை பயிறு சுண்டல் வந்து ரொம்ப விசேஷமானது. ஒரு சிலர் வந்து அந்த பச்சை பயிறுலையே காரம் பண்ணாமல் தேங்காவும் வெல்லமும் போட்டு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான இது உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் அப்படி ஒரு நைவேத்தியத்தை நீங்களும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எப்பொழுதும் போல் நம்ம சக்கரை பொங்கலும் உளுந்து வடையை செய்து அவருக்கு நைவேத்தியம் பண்ணால் இன்னும் அவருக்கு பரம திருப்தி. பொதுவாக இந்த குபேரன் பூஜையில் ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல மரத்தில் வந்து ஒரு கப்போ அல்லது வெள்ளியில் ஒரு கப்பு, அப்படி இல்லைன்னா தாமிரம், காப்பர், அதில் இந்த 3 உலோகம் நீங்கள் எடுத்துக்கலாம். மரம், தாமிரம், அப்படி இல்லைன்னா வெள்ளி, அதில் முழுக்க சில்லறையை நீங்கள் போட்டுக்கணும். இந்த சில்லறையை நிறைய போட்டுட்டு குபேர பூஜை முடிச்சிடுறோம். நம்ம வந்து அர்ச்சனையெல்லாம் பண்ணி முடித்த உடனே 3 முறை அந்த சில்லறையெல்லாம் கையால் அப்படியே அள்ளி அதை அந்த சத்தம் வர அளவுக்கு பண்ணணுமா. அப்படின்னா குபேரனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான அவர் அப்படியே நம்ம கேட்குற வரத்தை கொடுப்பாரு. ஸோ சங்கநிதி, பதுமநிதி ஆகிய 2 நிதிகளும் தான் குபேரன்ட்ட இருக்கக்கூடிய நவநிதிகளில் ரொம்ப முக்கியமான நிதிகள். அதனால நம்ம வந்து கோலம் போடும் பொழுது ஒரு பக்கம் சங்கு, ஒரு பக்கம் தாமரை. அதனால தான் தாமரைப்பூவை அவருக்கு நம்ம அர்ச்சனையிலையுமே கலந்துக்கிறோம். ஸோ தாமரைப்பூ, சம்பங்கி, விருட்சி, இது 3ம் கலந்து குபேரனை வணங்கி குபேரன்ட்ட நம்மளுடைய இல்லத்தில் எப்பொழுதுமே நவநிதிகளும் தங்கணும், அதில் குறிப்பாக சங்கநிதியும் பதுமநிதியும் நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற வேண்டுதலை கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா எல்லா கோவில்கள்லேயும் கடவுளுக்கே நிதி கொடுக்கறது சங்கநிதியும் பதுமநிதியும் தான். ஸோ இந்த கோலத்தையும் நம்ம வீட்டில் போட்டு இந்த தை கடைசி வெள்ளி அன்னைக்கு நம்ம மகாலட்சுமியை ஆவாகனம் பண்ணி மகாலட்சுமியும் பூஜை பண்ணலாம், குபேரனை ஆவாகனம் பண்ணி குபேரனையும் பூஜை செய்யலாம். இப்படி இந்த முறையில் நம்ம பூஜை செய்யும் பொழுது இந்த தை மாதம் மட்டுமல்ல, வரக்கூடிய மாதங்கள்லையும் மகாலட்சுமியினுடைய கடாட்சம் பரிபூரணமாக கிடைக்கும். என்ன நேயர்களே, இது வரைக்கும் நம்ம தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எப்படி வந்து பூஜைகள் செய்யலாம், எந்த ஹோரையில் பூஜை செய்தால் நமக்கு பலன் உண்டு, என்ன மாதிரியான நிறத்தில் நம்ம அன்னைக்கு ஆடை அணிய வேண்டும், என்ன நெய்வேத்தியங்கள் செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட பல விஷயங்களை இந்த பதிவில் நீங்கள் பார்த்தீங்க. கண்டிப்பாக இந்த பூஜையை எல்லாரும் செய்து பலனடைய வேண்டும் அப்படிங்கிறதான் பிரார்த்தனை. மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.